வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. 2025-26க்கான Q1 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க. அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் BPCL. சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க மிட்ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க. மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த், அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன், டெக்னிக்கலாக மூமெண்டம் நியூட்ரலில் இருக்கு. அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக 365 டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 314ங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு. இவங்களுடைய வேல்யூஷன் PE வேல்யூஷன் பார்க்கும்போது கரண்ட் PEக்கும் சரி 1 இயர் ஃபார்வர்ட் PEக்கும் அண்டர் வேல்யூன்னு இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் பார்க்கும்போது அடிக்குவேட் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. டெப்ட் டு ஈக்விட்டி வித்தின் த தியரட்டிக்கல் லிமிட்டில் இருக்குது. PE அண்ட் PBயை பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதே சமயத்தில் 1.11 பீட்டா ஸ்கோர் இருக்குது. அதனால ஹை வாலட்டாலிட்டி. ட்ரெண்ட் லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டோடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது ஒரு 4% குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி EPS உடைய ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக 30% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. இப்போ ரெவென்யூ ஃபோர்காஸ்ட்டை குவார்ட்டர்லின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 15%க்கு க்ரோத்துக்கு 15% கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. அதே சமயத்தில் EPS உடைய ஃபோர்காஸ்ட் குவார்ட்டர்லின்னு பார்க்கும்போது 23% குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க. இப்போ இவங்களுடைய குவார்ட்டர்லி பெர்ஃபார்மன்சஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது ஜூன் 2025 ஜூன் 2024 கம்பேர் பண்ணும்போது குவார்ட்டர்லி ரெவென்யூ 0.3% கம்மியாயிருச்சு. அதே சமயத்தில் குவார்ட்டர்லி நெட் ப்ராஃபிட் 140% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. Q2Q நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடி ரூபா கிட்டக்க 1300 கோடி ரூபா கிட்டக்க ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட ஒரு 2500 கோடி ரூபா கிட்டக்க நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தோராயிரமா சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி EPSன்னு பார்க்கும்போது 15.8ன்னு இருக்கு. இது போன தடவையை காட்டிலும் 5.7 கூட. EPS உடைய TTM 40.6ன்னு இந்த குவார்ட்டருக்கு இருக்கு. இது வந்து போன தடவையை காட்டிலும் 9 ரூபா கூட இருக்கு. ஸோ இப்போ EPS நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா போன குவார்ட்டரை கம்பேர் பண்ணும்போது இது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னு சொன்னா இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டுக்குள்ள போகும். இது சஸ்டெயின் ஆகாம சொதப்பினாங்க அப்படின்னு சொன்னா டிக்ரீஸ் ட்ரெண்டுக்குள்ள வந்துடும். காரணம் என்னன்னா இந்த குவார்ட்டருக்கு போக, அதாவது ஜூன் குவார்ட்டருக்கு போக முன்னாடி டிசம்பர்ல இருந்து மார்ச் வரைக்கும் இது டிக்ரீஸ் ட்ரெண்ட்ல வந்திருக்கு. இப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது சஸ்டெயின் ஆகணும். சஸ்டெயின் ஆச்சுன்னா அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகும். இல்லை அப்படின்னு சொன்னாக்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்ஷனா சைடுவேஸாங்கிறத பார்க்கணும். இப்படிப்பட்ட இந்த சூழல்ல MF தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து 0.6% கம்மி பண்ணி வச்சிருக்கிறாங்க. இன்ஸ்டிடியூஷனல் வந்து 0.82% இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. FIIs 0.87% ஹோல்டிங்ல இருந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இதன் அடிப்படையில் MFோட கரண்ட் ஹோல்டிங் 10.6% ஆகும். இன்ஸ்டிடியூஷன்ஸோட கரண்ட் ஹோல்டிங் 38.6% ஆகும். FIIஸோட கரண்ட் ஹோல்டிங் 15.4% ஆகும் இருக்கு. இவங்களுடைய EPS தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம போட்டிருக்கிறோம். நம்ம இங்க கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ 177, ஃபேர் பிரைஸ் 400, கரண்ட் பிரைஸ் 314. ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோ 0.78ன்னு வருது. இது நம்மளை பொறுத்த வரைக்கும் அஃபோர்டபிலிட்டியில தான் இருக்கு. சப்சிக்வெண்டா இவன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணினான்னாக்க 1.5 நோக்கி போறதுக்கு வாய்ப்பு இருக்கும். 1.25 1.5 அப்படிங்கிற லெவல்ஸுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். இப்போ ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு என்ன பிஹேவியர்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். கரண்ட் EPS உடைய TTM 40, அது ஆவரேஜ் பண்ணும்போது 10ன்னு வருது. இதுதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் EPS. இது நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போற 5.3ஓட கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 4.7 கூட.
அப்ப ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேல உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதே சமயத்துல ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே கட் பண்றதுக்கான வாய்ப்புகள் கம்மியா இருக்குங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். அதே மாதிரி Q1ஓட இந்த ஆவரேஜ் நம்ம எஸ்டிமேஷனை பார்க்கும்போது கிட்டத்தட்ட ₹5 கம்மியா இருக்கு. ஸோ இப்போ என்ன ஒன்னா ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டு, ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோ, அதோட ஹைட்டை டச் பண்ணிட்டான்னா மிட் பாயிண்ட்டுக்குள்ள வந்துட்டு அங்கனுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்குவோம். எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலால நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸை நம்ம சார்ட்ல மார்க் பண்ணியிருக்கிறோம். இங்க சார்ட்ல நம்ம எடுத்திருக்கிறது கீழே பாட்டம் வந்து S3ல இருந்து மேல வந்து S2 S1 உடைய மிட் பாயிண்ட் வரைக்கும் நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கிறோம். பிரைஸ் ஓவர்வியூ பார்ப்போம். S3 221லேருந்து 247, S3 S2ஓட மிட் பாயிண்ட் 280லேருந்து 311, S2 350லேருந்து 385, S2 S3ஓட மிட் பாயிண்ட் 429லேருந்து 470. இவன் போன குவார்ட்டருக்கு என்ன பண்ணியிருக்கிறான்னு பார்ப்போம். போன குவார்ட்டருக்கு பிப்ரவரி மாசத்துக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க மார்ச் மாசம்னே வைக்கலாம். மார்ச் மாசத்துக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இவன் வந்து மார்ச் 30க்குன்னே வைப்போம். இங்கே கிட்டத்தட்ட வந்து S3 கிட்டக்க S3க்கும் மிட் பாயிண்ட்டுக்கும் நடுவில் சப்போர்ட் எடுத்துட்டு அவன் அப்படியே வந்து ஜூன் மாசம் வரைக்கும் இந்த மிட் பாயிண்ட்டை கடந்து 333ங்கிற லெவலுக்குள்ள வச்சிருக்கிறான். அதாவது இந்த இடத்துல இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இவன் வந்து இந்த இடத்துல இருந்து பாத் போடுவோம். இங்க இருந்து அவன் வந்து இந்த ஹைட் வரைக்கும் போன குவார்ட்டருக்கு வச்சிருந்துருக்கிறான். இப்ப நம்மளோட இது பிரகாரம் என்ன, ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேல உடைக்கணும். அவன் ஆல்ரெடி இந்த இடத்துல ஜூன் மாசத்துக்கு பிறகு ஜூலை மாசமே இதை உடைச்சிட்டு அவன் S2ஓட பாட்டம் வரைக்கும் போயிட்டு நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி திருப்பி மிட் பாயிண்ட் வரைக்கும் இறங்கி வந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இப்போ மிட் பாயிண்ட்டுக்குள்ள இந்த இடத்துல சுத்திட்டு இருக்கிறான். இந்த நிலையிலிருந்து இவனுக்கு 2 ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னு சொன்னாக்க ப்ரீவியஸ் குவார்ட்டரோடைய ஹைட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளேயே இப்படி சுத்திக்கிட்டு இருக்கலாம். அதாவது மிட் பாயிண்ட் ஜோனுக்குள்ள எவ்வளவு தூரம் வேணாலும் வரலாம். ப்ரீவியஸ் குவார்ட்டர் லோ உடைக்கக்கூடாது, இந்த இடத்த உடைக்கக்கூடாது. ஸோ மிட் பாயிண்ட் ஜோனுக்குள்ள எவ்வளவு தூரத்துக்கு வேணாலும் வரலாம், இந்த ஹைட்டுக்குள்ளே சுத்திட்டு இருக்கலாம். இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ரெண்டாவது ஆப்பர்ச்சுனிட்டி, இவன் மேல போயிட்டு S2ஓட ஜோன் 385 வரைக்கும் இருக்கு. இதுல எவ்வளவு தூரத்துக்கு வேணும்னாலும் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கலாம். இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. மூணாவது ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த ஹைட்டை உடைக்காம, அதாவது ஜூலை மாசம் ஹைட் வச்ச S2ஓட பேஸை உடைக்காம இந்த ரேஞ்சுக்குள்ளேயே இவன் சுத்திட்டு இருக்கலாம். ஸோ இப்போ இந்த 3 ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஆக்சுவல் ரிசல்ட் நல்லா வந்தான்னா அவன் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறானோ அதுக்கு ஏற்ற மாதிரி டைரக்ஷன் மேலேயோ கீழேயோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அநேகமாக தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.